எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெளிநாடு போற யோகம் உண்டா, இல்ல வெளிநாடு போற அமைப்பு எங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை சொல்லணும் அப்படின்றது, எந்த பாவத்தை நம்ம பார்க்கணும், எந்த பாவத்தை பார்த்தா அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்ப வெளிநாடு போற யோகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, லக்ன பாவம், அதுக்கப்புறம் மூன்றாம் பாவம், அடுத்து நம்ம லக்ன பாவம்ன்றத கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் மூன்றாம் பாவம், மூன்றுக்கு அப்புறமா நான்காம் பாவம், 4க்கு அப்புறமா 9ஆம் பாவம், 9க்கு அப்புறமா 12ஆம் பாவம். சரிங்களா? இத்தனை விஷயத்த பார்க்கணும். ஏன் நான் 4 சேர்த்திருக்கிறேன், 1 சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப சாதாரணமா பார்க்கணும்னா 3, 9, 12 தான். 3, 9, 12 பார்த்தாலே வெளிநாடு போகணுமா போவாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். கரெக்ட் தான். 3ஆம் பாவத்தை பார்த்தா நம்மளுக்கு நம்ம நிறைய வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கா, பயணம் போற வாய்ப்பு இருக்கா, வெளிநாடு மட்டும் இல்ல, வெளியூர், வெளி மாநிலம், அந்த மாதிரி சிறு சிறு பயணங்கள் இதெல்லாம் போவோமா அப்படின்றத 3ஆம் பாவம் தான். 9ஆம் பாவம் நீண்ட தூர பயணம் போவோமா, வெளிநாடு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது 9ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது அங்கேயே போய் இருப்போமா, எந்த மாதிரியான அமைப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது 12ஆம் பாவம் தான். இதை விட இந்த 4ஆம் பாவம் மிக மிக முக்கியம். ஏன் 4ஆம் பாவம் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த 4ஆம் பாவம் என்பது வீடு, அசையாதது. 3க்கு 4 12ஆம் பாவம் இல்லையா? 4க்கு 3 12ஆம் பாவம். அப்ப அசையாதது, இது அசைஞ்சுனே இருக்குது, போயினே இருக்கும் இல்லையா? போவோம், பயணம்னு சொல்லிட்டேன். இப்ப இது பயணம் கிடையாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் இந்த தொடர்பு கொண்டதுன்னா 1, 3, 9, 12 தொடர்பு கொண்டுடுச்சுன்னா இந்த 4ஆம் பாவம் கண்டிப்பா அந்த ஜாதகர் பயணம் செய்வார். 4ஆம் பாவம் கெட்டுடுச்சு இல்லைங்களா? 4ஆம் பாவம் கெட்டுடுச்சு, அதே இடத்துல இருக்காது, ஜாதகர் அங்கேயே இருக்க மாட்டாரு, கண்டிப்பா அவர் பயணம் செய்வார், அவர் வெளியே போவார், கிளம்புவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் தொடர்பு கொண்டா அந்த அவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுலாம், இந்த 4ஆம் பாவத்தினுடைய உப நட்சத்திரம் எந்த ராசி, எந்த கிரகமா வருதோ, ஒரு உதாரணத்துக்கு குருவா உப நட்சத்திரம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கோயில் பக்கத்துல வீடு இருக்குங்க, ரொம்ப நல்ல வீடா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ராகுவா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், கொஞ்சம் மெயின்ல இருக்காதுங்க, கொஞ்சம் சந்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கேதுவா இருந்தா ரொம்ப குறுகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாயா இருந்தா கரடு முரடான இடத்துல இருக்கும், இனிமேல் தான் அதை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுக்கிரன்னா ரொம்ப அழகான வீடு கிடைக்கும். ஒரு வீட்டை பத்தி சொல்லணும்னாவே அதுல தொடர்பு கொண்ட கிரகத்தை வைத்து நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வீடு வெளிநாட்டுல இருக்குமா, உள்நாட்டுல இருக்குமா அப்படின்னா, இப்ப வெளிநாட்டுல அவர் வாழ போறார் அப்படின்னு இங்க பாவங்கள் காட்டுச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த ஜாதகர் வெளிநாடு தானே போகணும். அதனால 4ஆம் பாவத்தையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவர் வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருப்பாரா, இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவாரா, இல்ல வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது தெளிவா நமக்கு பதில் வரும் அப்படின்றதுக்காகத்தான் 4ஆம் பாவத்தையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பாவத்தை வச்சிருக்கேன். லக்ன பாவத்தை ஏன் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, லக்னம் அததான் தலையாய பாவம், லக்ன பாவம் தான். லக்னம் தான் ஜாதகர் என்னென்ன இன்பங்களையும் என்னென்ன பாக்கியங்களையும் யோகங்களையும் அனுபவிக்க முடியும் அப்படின்றத தெரியப்படுத்துறது இந்த லக்ன பாவம். சோ இந்த லக்ன பாவம் ஒருவருக்கு நல்லா இருந்து இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்களாகிய இந்த 3, 4, 9, 12 இந்த மாதிரி 3ஐ தொடர்பு கொண்டாலே மாறும். லக்னம், மனசு, உயிர் மாறணும். இந்த ஜாதகர் மாற்றி மாற்றி யோசிக்கணும், பயணம் செய்யணும் அப்படின்ற அமைப்பை இவருக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால லக்ன பாவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இதுல ஒரு சில பாவங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஒரு சில பாவங்கள் தொடர்பு கொள்ளாம இருக்கலாம். அந்த தொடர்புகளுக்கு ஏத்த மாதிரி செய்கூலி சேதாரம் அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லுவார். எங்க குருநாதர் செய்கூலி சேதாரம் இருக்குமா, அதுக்கு ஏத்த மாதிரி பலனை நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லணும் ஜாதகருக்கு அப்படின்னு. ஒரே மாதிரி பலன் யாருக்கும் வராது. ஒருத்தர் 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கும் போவாங்க, ஒருத்தர் 5 லட்சம் சம்பாதிக்கும் போவோம், ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரியும் போவாங்க. அதனால எப்படி அவங்களுக்கு அந்த அமைப்பு வருதுன்னா, இந்த பாவ தொடர்புகள் எத்தனை இடங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கு, அது எந்த மாதிரி வரும் அப்படின்றதுக்காக பார்த்துதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு இந்த நேரத்திலயும் எங்க குருநாதருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த மாதிரியான இந்த பாவத்தையும், அதனால லக்ன பாவத்தையும் நம்ம பார்க்கணும். 4ஆம் பாவத்தையும் மெயினா இதோட பார்க்கணும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு ஃபாரின்னாலே நான் முக்கியமா சொல்ல வந்தது இந்த 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் தான் நான் சொன்னேன் பாஸ்போர்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள பற்றின தகவல்கள், நம்மளுடைய குறுகிய தூர பயணங்கள், இப்ப ஃபாரின்லாம் வந்து நீண்ட தூர பயணம் வச்சு நீங்க என்ன குறுகிய தூர பயணத்தை பத்தி சொல்றீங்கன்னா, இந்த 3ஆம் பாவம் வரும்பொழுது குறுகிய தூர பயணம் அடிக்கடி வீட்டுல இருக்க மாட்டாங்க. நிறைய மனமாற்றம் ஏற்படும். மாறினே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சுனே இருப்பாங்க. அவங்கள பத்தின தகவல் தொடர்பு மையம் எல்லாமே வரும்போது இங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதெல்லாம் கூட இதுல வந்து கனெக்ட் ஆகும் 3ஆம் பாவ காரகத்துல. அப்ப இது கண்டிப்பா முதல்ல இந்த சின்ன மாற்றம் மனசு மாறினாதானே அடுத்து நான் வெளிநாடு போலாமா வேணாவான்னு வரும். எண்ணம் இருந்தாதானே செய்கை வரும். அதனால இது கண்டிப்பா வரணும். சரிங்களா? இதுக்கப்புறமா அவங்க வந்து இது வரணும். 4ஆம் பாவம் அந்த வீடு எங்க இருக்கு, அவருடைய 4ஆம் பாவம் எப்படி அமைப்புல இருக்கு அப்படின்னு அதனுடைய உபநட்சத்திரங்களையும் பார்க்கணும். உபநட்சத்திரம் தொடர்பு கண்ட கிரகங்கள் வழியாக அந்த கிரகங்களுக்கு ஏத்த மாதிரிதான் பலன்கள் மாறுபடும். அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. தெய்வ கொடுப்பனை. தெய்வங்கள் நினைத்தாதான் இந்த ஜாதகர் எங்க இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், எந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், எந்த இடத்துல தூங்கணும் அப்படின்ற அனைத்து முடிவையும் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். அதனாலதான் மெயின் பாவமே வந்து வெளிநாட்டுக்கு நான் போட்டிருக்க பாருங்க 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். 9 தான் மிக 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 முக்கியமான பாவம். 9ஆம் பாவம் தான். இந்த 9ஆம் பாவத்தை தான் நாம் ஆய்வு செய்யணும். அது மெயினா இந்த 9ஆம் பாவத்துல 12 பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். 9ல 12 பாவங்கள் தொடர்பு கொண்டா எந்த மாதிரியான பலன் வரும் அப்படின்னு 12 பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும்னா இந்த 9ஆம் பாவத்துக்கு தான் 65-70% முக்கியத்துவம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றது. அதனால கண்டிப்பா இந்த 9ஆம் பாவத்தை நல்லா ஆய்வு செய்வோம். அது தனியா ஒரு பதிவா போடுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த தெய்வ கொடுப்பனை நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீண்ட தூர பயணமா மாத்துறது எது அப்படின்னு சொன்னா இந்த 9ஆம் பாவம் தான். இந்த 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும் நம்ம. இது தொடர்பு கொண்ட பாவங்கள் எப்படி தொடர்பு கொண்டிருக்கு, 2 4 6 10 வலிமையா தொடர்பு கொண்டதுன்னா வெளிநாடு போய் நல்லா என்ன சொல்றது அட்டகாசமா சம்பாதிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய காசு வரும்னு சொல்லலாம். இந்த பாவங்களும் சரி, இந்த பாவங்கள் இது எத்தனை பாவங்களும் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளுதா, ஒத்தைப்படை பாவம் தொடர்பு கொள்ளுதா, 5 12 வருதா, 8 12 வருதா, 5 9 வருதா அப்படியும் பார்த்தும் நம்ம பலனை எடுக்கணும். சரிங்களா? இது எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு உபநட்சத்திரங்கள் எந்த மாதிரியான கிரகங்களை கொண்டு வருது அப்படின்னா 12ஆம் பாவம் என்பது நீண்ட தூர பயணம், அயன சயன போகம், அப்புறம் வெளிநாடு, அந்த வெளிநாட்டுல போய் தங்கறது, அங்க இருக்கிறது. இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட பாவங்கள் அங்க வெளிநாட்டுல போயிட்டு ஏதாவது பிரச்சனை வருமா, அங்க ஏதாவது கேஸ் வம்பு வழக்குன்னு போய் மாட்டுவாரா, இல்ல சுமூகமா இருந்துட்டு வந்துருவாரா, இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாரா, அத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த 12ஆம் பாவத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆய்வு செய்த பிறகுதான் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போவாரா போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அங்க எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்து சொல்லணும். சரி, இதை பார்த்துட்டோம். இந்த பாவங்களை ஒரு ஜாதகத்துல எத்தனை பாவம் பார்க்கணும்? லக்ன பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த 5 பாவங்களை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஒருவருக்கு வெளிநாட்டு வேலை உண்டா இல்லையா, வெளிநாட்டு போற யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, கிரகத்துல எதை பார்த்தா தெரியும் அப்படின்னா முதல்ல வந்து ராகுதான். ராகுதான் முதல் கதாநாயகன். யார் அப்படின்னா ராகுதான். ஏன் ராகுதான் அப்படின்னா ராகுதான் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டம், எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடியவர், தைரியசாலி, வித்தியாசமா யோசிப்பார், மாற்றமான யோசிப்பார். ஏன்னா அவருடைய காரகத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. அப்போ வந்து ஒருத்தர் வந்து நார்மலா இருக்கிறாரு அப்படின்னா எழுந்தோம் நம்ம வீடு, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி விட்டு போக முடியாது, குழந்தைய விட்டு போக முடியாது, நம்ம இடத்த விட்டு போக முடியாது, நம்ம காடை விட்டு போக முடியாது, கழனியை விட்டு போக முடியாது அப்படின்னு அப்படி இறுக்கமா இருப்பாங்க. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு வெளி உலகத்தை பார்க்கணும், வெளி மீடியாவை பார்க்கணும், நான் புதுசு புதுசா பார்க்கணும், வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க, வித்தியாசமா நினைக்கிறவங்க இந்த ராகு தொடர்பு கொள்றவங்க தான். ராகு தொடர்பு கொள்றவங்க இத வீட்டை பத்தி எல்லாம் அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க. தன்னை பத்தி புதுசு புதுசா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
அவங்க அதோட கூட பணம்னா கூட நிறைய சம்பாதிக்கணும், பத்தாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த ராகுக்கு பத்தாது, அது வந்து பிரம்மாண்டம். அதனால பத்தாது அப்படின்னும் போது நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம், இந்த சோசியல் மீடியால என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் அனுபவிக்கணும், எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ராகு. இந்த ராகு தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாகத்தான் இந்த ராகு நல்ல விதமாக நம்மளை கொண்டு போவாரா, இல்ல வந்து தேவையில்லாத தீய பழக்கங்கள் வழியாக கொண்டு போவாரா அப்படின்றதும் நம்ம காட்டிக்கலாம். ஏன்னா இவர் போதைகாரகன், மயக்கம் நிறைய இருக்கு இதுல. அந்த சார்ந்து தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாக ஒரு ஜாதகருடைய பயணம் இருக்கும். அதனால வெளிநாட்டு போய் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த ராகுவால தான் ஏற்படும். சரிங்களா? அதனால நம்ம வந்து பார்க்கணும்னா வெளிநாட்டு பயணத்துக்கு முதல் கிரகம் ராகு, ரெண்டாவது சந்திரன். சந்திரனை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் மனசு. மனசு மாறி மாறி இருந்தா தான் அவங்க வந்து வெளிநாடு போகணும், இல்ல ஒரு ஊரை விட்டு போகணும், ஒரு இடத்த விட்டு போகணும், ஒரு தொழிலை விட்டு போகணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கணும்னாவே மனசு ஒத்துழைக்கணும். அதனால மனசு ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால போக முடியாது. தைரியம் வேணும் இல்லையா? ஃபேமிலி எல்லாம் விட்டு போறதுக்கு, ஒரு புது சூழ்நிலைக்கு, புது அட்மாஸ்பியருக்கு, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு போனோம் அப்படின்னு சொன்னா மன தைரியம் இருக்கணும், மனோபலம் இருக்கணும். அப்போ சந்திரன் மிக மிக முக்கியம். சந்திரனை ஆய்வு செய்யணும். அடுத்து குரு. இது என்ன குரு அப்படின்னா தெய்வம். தெய்வம் கொடுத்தாதான் நம்மளால போக முடியும். அதனால தெய்வ கொடுப்பனை கண்டிப்பா வேணும். அதனால குருவையும் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து 4 சனி. இந்த சனியை ஏன் இங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, சனியெல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பாவங்களுக்கு அவர் வெளிநாடு போனார்னா ரொம்ப நாள், நீண்ட நாள் அங்க இருப்பார். சனியெல்லாம் நல்ல தொடர்பா கொண்டது, இரட்டைப்படை பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டதுன்னா நல்லா அங்க போய் சம்பாதிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது தேவையில்லாம 8, 12 வச்சுருச்சுன்னா இங்க தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துரும். 5, 9ன்னா அங்க தேவையில்லாம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரியும் வரும். ஒற்றைப்படை போவோம்னா மிதமா போயிட்டு வருவா மாதிரி இருக்கும். அதனால சனியும் மிக மிக முக்கியம். ஆயுளுக்கும் உண்டு, ஆயுள்காரகனும் அங்க போயிட்டு எதுவும் ஆயிடக்கூடாது, அது ஒண்ணு. 2வது இந்த சனி வந்து நீண்ட நாள் பயணம். நீண்ட நாள் அங்க இருக்காங்களா அப்படின்னு தொடர்ச்சியா போவாங்களா, போயிட்டு போயிட்டு வருவாங்களா, அதெல்லாம் பார்க்கணும்னாலும் சனியை பார்க்கணும். இப்போ மேக்சிமம் இந்த 4 கிரகங்களை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது வெளிநாட்டு பயணம் ஒருவருக்கு எந்த மாதிரியான அமைப்புல இருக்கு, அவங்க வெளிநாடு போவாங்களா, ஃபேமிலியை கூட்டு போவாங்களா, தனியா போவாங்களா, சேர்ந்து போவாங்களா, இல்ல போயிட்டு திரும்ப வந்து ஃபேமிலியை கூட்டு போவாங்களா, இல்லைன்னா படிக்க போனவங்க அங்கேயே தங்கிடுவாங்களா, அத்தனை விஷயத்தையும் இந்த பாவங்களையும் இந்த நட்சத்திர இந்த கிரகங்களையும் நம்ம ஆய்வு செய்து அது தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் வாயிலாக அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஆய்வு செய்து சொல்ல முடியும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் பாவம் ராகு, இதுதான் மெயின். 9ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொண்டா ஜாதகர் எந்த மாதிரியான வெளிநாட்டு பயணத்தை அனுபவிப்பார் அப்படின்றதையும் நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.